வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகி இருக்கிறார் அப்படின்ற செய்தியை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. சீனியர் சங்கீஸ்க்கும் ஜூனியர் சங்கீஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருப்பதை சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக அண்ணாமலையை இறங்கி விளாசவே ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியர் பாஜகவினுடைய தலைவர்கள், இந்துத்துவவாதிகள், வலதுசாரிகள், RSS காரர்கள் எல்லாரும் அண்ணாமலையை தரக்குறைவாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் அண்ணாமலைக்கு டெல்லியில அமைச்சர் பதவி கொடுக்க இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்புல அண்ணாமலை இன்னும் ரொம்ப காலம் இருக்க போறது இல்லை, அல்லது ரொம்ப நாட்கள் இருக்க போறது இல்லை, அல்லது ரொம்ப ஹவர்ஸ் இருக்க போறது இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். அது என்ன, எதனால நடந்தது, அது எது அண்ணாமலை இந்த இடத்துக்கு தள்ளி இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதுல இருந்து அவர் கூடவே ஒரு கல்ட் உருவானதை நம்மளால ஈஸியா கணிக்க முடிஞ்சது. எப்படி இன்னைக்கு நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும், அவருக்காக எங்களுடைய முழு ஆதரவு, அவர்தான் உலகத்திற்கெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மனிதர், அவரே இன்னைக்கு நான் பயாலஜிக்கல்னு கிளைம் பண்ற அளவுக்கு தான் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள். அவர் என்ன செய்தாலும் சரி, அவர் என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம், எந்த சட்டத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண வேணா, இப்படிதான் அவருடைய நடைமுறை இருக்கணும். அவர் பேசுறது சரி, ஊடகங்களை பார்க்காமல் இருந்தால் சரி, இஸ்லாமிய வெறுப்பு பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரின்ற ஒரு கல்ட், எதையுமே கேள்வி கேட்காம அவர் பின்னாடி சுய சிந்தனையும் இல்லாமல் அவர் பின்னாடியே தொடரக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அண்ணாமலைக்கும் ஒரு கல்ட் உருவானதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக அவர் ஒரு IPS அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு, ஒரு போலீஸ், அவரு பண்றது எல்லாமே சரியா இருக்கும். இயற்கை விவசாயத்துக்கு போறாரு, அவர் பண்றது எல்லாமே சரியாக இருக்கும். முன்னாடி இருந்த பாஜக தலைமை எதுவும் அண்ணாமலை போன்று செயல்படவில்லை. ஊடகங்களை டீல் பண்ற விதமாக இருக்கட்டும், அவருடைய அப்ரோச்சா இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவர் எவ்வளவுதான் மாத்தி மாத்தி பேசினாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பாங்கு தமிழக பாஜகவுக்கு புதுசுன்னு அவரை சுற்றி ஒரு கூட்டம் உருவாகி அவர் என்ன செய்தாலும் சரி அப்படின்றத தொடர்ச்சியாக மக்களிடையே பரப்புரை செய்வது, அவருக்காக சமூக வலைதளங்கள்ல களமாடுவது, கிட்டத்தட்ட சோசியல் மீடியால ஹெவி காம்படிஷன் யாருக்கு, வெளியில ஒரு அரசியல் இருக்கலாம், இந்தியாவில ஒரு அரசியல் இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இருக்கலாம். சமூக வலைதளத்துடைய அரசியல் எது அப்படின்னா, சீமான் முதலமைச்சரா இல்ல அண்ணாமலை முதலமைச்சரா? ஏன்னா இவர்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோசியல் மீடியால. இவன் தான் சண்டை போட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக போறாரு, அடுத்து இந்தியாவினுடைய பிரதமராக போறாரு. ரொம்ப நாளா சவுத் இந்தியால இருந்து ஒரு பிரதமர் வரல, அதனால அடுத்து ஒரு காமராஜராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் பிரதமராக வர வேண்டும்னா இங்க சாய் தீபக்லாம் கூட்டம் நடத்தி பேசிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் அவர் தான்ற அளவுக்கு அண்ணாமலையை பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கல்ட் கூட்டம் இதை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெகுவாக விமர்சனம் செய்தாலும், நேரடியாக கவுண்டர் பண்ணாலும், அவருடைய பிரசன்ஸ் அல்லது பாஜகவினுடைய பவர் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லைன்றதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திட்டே இருந்தாலுமே கூட இவர்கள் தொடர்ச்சியாக அவரை புகழின் உச்சியை கொண்டு போறது, அவர்தான் தலைவர்னு பேசுவதை கண்டினியூஸா பரப்பிட்டே தான் இருந்தாங்க. இது யாருக்கு கடுப்பேத்து நிச்சோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய கடுப்பேத்து. பிகாஸ் அந்த கட்சியில அவர் நுழைஞ்சதுல இருந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே ஓரம் கட்டப்பட்டாங்க. குறிப்பாக KT ராகவனுடைய வீடியோ விவகாரம், அதை ஓப்பனாக மதன் ரவிச்சந்திரனே சொன்னார். அண்ணாமலை சொல்லி தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம், அந்த ஸ்டிங் ஆபரேஷனே அண்ணாமலையினுடைய பேக்டாப்ல தான் நடந்ததுன்னு சொன்னாரு. அவர் முதல்ல குறிவைக்கப்பட்டது KT ராகவன் தான், அவர் வெளியேற்றப்பட்டாரு. அடுத்ததாக காயத்ரி ரகுராம், திருச்சி சூர்யா சிவாக்கும் டெய்ஸிக்கும் ஒரு சண்டை நடக்குது. அப்போ அந்த விவகாரம் தொடர்பாக காயத்ரி ரகுராம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அவர் அந்த கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு. அப்புறம் CTR நிர்மல்குமார், அவர் மிக மோசமான விமர்சனங்கள்லாம் அண்ணாமலை மீது வைத்து அவர் எப்படி செயல்படுறாரு, அவருடைய ஆரகன்ட் பர்சனாலிட்டி என்ன, அண்ட் எப்படி எல்லாம் அவர் அந்த கட்சியை கொண்டு போறாரு, இவர்கிட்ட வேலை பார்க்கறது அப்படின்றது எப்படி இருக்குன்றதை விவரித்து ஒரு பெரிய லெட்டர் எழுதி அவர் கட்சியில இருந்து வெளியே போனாரு. இப்படி பல தலைவர்கள் எல்லாரும் அந்த கட்சியில இருந்து விலகி அண்ணாமலையினுடைய தலைமையின் கீழ் எங்களால பணியாற்ற முடியாதுன்னு விலகி போன நம்மளால பார்க்க முடிந்தது. பாஜகவினுடைய கல்யாணராமன், அவர் RSS பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய நபர், அவர் வெளிப்படையாக மிக மோசமாக திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய நபர், இடதுசாரிகளை, திராவிட இயக்கத்தை மிக மோசமாக விமர்சனம் செய்யக்கூடிய நபர், ஒரு ஹார்ட்கோர் RSS. அவரும் அந்த கட்சியில ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. அவருடைய மனைவியை பார்க்கறது கூட அண்ணாமலை அனுமதிக்கல, இவர் சிறையில் இருந்த போன்ற வகையில அவர் மிகப்பெரிய அலிகேஷன் அங்க தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வராரு. அவர் அந்த கட்சியில ஓரம் கட்டப்பட்டாரு. ஓரம் கட்டப்பட்டவர்கள் பட்டியல இன்னும் பலர் இருந்துட்டே இருக்காங்க. H ராஜாவா இருக்கலாம். இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவராக இருந்த பொழுது H ராஜாவுடைய பிரசன்ஸ் என்னவாக இருந்தது, பொன்னாரினுடைய பிரசன்ஸ் என்னவாக இருந்தது, வானதி சீனிவாசனுடைய பிரசன்ஸ் என்னவாக இருந்தது. இன்னைக்கு அவங்களுடைய பிரசன்ஸ் என்ன அப்படின்னா, அண்ணாமலை மட்டும்தான் பாஜக அப்படின்ற அந்த பிம்பம் மட்டும்தான் இந்த வார் ரூம், அவருடைய ஃபேன் கூட்டம், அந்த கல்ட் குரூப் உருவாக்கி இருக்காங்க. இது பாஜகவை அடிபாதாளத்தில் தள்ளிடுச்சு. குறிப்பாக இன்னைக்கு நரேந்திர மோடி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற சார்ஜை இந்த சீனியர்ஸ் முன்வைக்கிறாங்க. காரணம், இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையை பிடிக்க முடியாமல் பாஜக திணறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாயுடு மற்றும் நிதிஷனுடைய ஆதரவோடு தான் நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்டே ரன் ஆகும். சோ அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு பாஜக அரசு இருக்கு, NDA கவர்மெண்ட் இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவால பெரும்பான்மையை பிடிக்க முடியல, 240 இடங்கள் அவங்க சுருங்கிட்டாங்க. அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய 30 இடங்களை தமிழ்நாட்டில இருந்து பாஜக பிடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டை இன்னைக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு 15 சீட்டு 20 சீட்டை பாஜக வாங்கியிருந்தா கூட, அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக வாங்கியிருந்தால் இன்னைக்கு
நரேந்திர மோடிக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லை. இந்த நிலைமையை ஏற்படுத்தியவர் அண்ணாமலை தான்ற சார்ஜை வெளிப்படையாக இன்னைக்கு சீனியர்ஸ் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக கல்யாணராமன் அதை முன்னிச்சிருந்தாரு. இன்னைக்கு வேலுமணி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல 35 இடங்களை வந்து அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்தால் கைப்பற்றி இருக்கும்ன்ற கருத்தை அவர் முன்னிச்சிருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கின்ற அரசாக திமுக இருக்கு. ஒருவேளை நேரடியாக இன்னைக்கு திமுக பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் அண்ணாமலையுடைய செயல்பாடு இருந்திருக்கு. அவர் தான் தொடர்ச்சியாக வறண்டு இழுத்துட்டே இருந்தாரு, வம்பு இழுத்துட்டே இருந்தாரு, எங்க தலைவர்களை விமர்சனம் செஞ்சாரு. அதனாலதான் நாங்கள் பிரிந்து போனோம் அப்படின்ற கருத்தை எஸ்பி வேலுமணி முன்மொழிய அதை தமிழிசை சவுந்தரராஜன் வழிமொழிஞ்சிருக்காங்க. ஆமா, அவர் சொல்றது சரிதான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி அரசு அப்படின்றது தேவைப்படுது, கூட்டணி ஆட்சி அப்படின்றது தேவைப்படுது. கூட்டணி இருந்தாதான் காமன் எதிரியை வந்து வீழ்த்த முடியும். இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் அந்த திமுகவினுடைய கூட்டணி வந்து இன்டாக்டா இருந்தது. அவங்க கூட்டணியை கரெக்டா கொண்டு போனாங்க, கரெக்டா தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க எடுத்த கூட்டணி முடிவுகளால இன்னைக்கு பாஜக தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையை. அண்ணாமலை மட்டும் கார்னர் பண்ணல, அண்ணாமலையினுடைய இந்த கல்ட் குரூப், அண்ணாமலையினுடைய இந்த வார் ரூம், அண்ணாமலையுடைய இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மிக மோசமாக சமூக வலைதளங்கள்ல சண்டை வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பாக RSS கல்யாணராமன் அவர் வந்து மிக மோசமாக அண்ணாமலை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டு, அவர் என்னென்ன காரியங்கள் கர்நாடகால செஞ்சாரு, எதனால தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, ரஜினி கட்சிக்கு போய் முதல் வேட்பாளராக அறிவிப்பு செய்வதற்காக ரஜினி தொடங்க இருந்த கட்சிக்கு அண்ணாமலை போனது, அங்கிருந்து வெளியே வந்தது, பின்னர் தமிழ்நாட்டு பாஜகவுக்குள் வந்தது, இங்க இருந்து தொடர்ச்சியாக சீனியர்ஸை காலி பண்ணது, எல்லாத்தையும் அண்ணாமலை திட்டமிட்டு பண்ணாரு. அவருடைய வளர்ச்சிக்காக, சொந்த வளர்ச்சிக்காக, சொந்த நலனுக்காக நீ கட்சியை வந்து அடிபாதாளத்திற்கு தள்ளி கொண்டு போயிட்டாரு அப்படின்ற கருத்தை வந்து கல்யாணராமன் முன்மொழிஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற முக்கியமான விஷயம் அப்படின்றது, இன்னைக்கு வரைக்கும் நான் பொதுவெளியில பேசிட்டு இருக்கேன், யாருமே வந்து என்ன கண்டிக்கவே இல்லை, ஏன் நீ வந்து இப்படி பேசுற, நீ டைரக்டா அவர்கிட்ட பேச வேண்டியதானே, ஏன் பொதுவெளியில பதிவிடுறன்னு யாருமே கேட்கல. ஏன்னா எல்லார் மனசுக்குள்ளும் இது இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கூட யாருமே என்கிட்ட பேசல, அப்படி பேசாதீங்கன்றத சொல்லல. ஏன் அப்படின்னா அண்ணாமலை மீது இவ்வளவு அலிகேஷன் இருக்கு, அண்ணாமலை மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. தொடர்ச்சியாக தன் நலனுக்காக, தன் சுயநலனுக்காக அவர் கட்சியை வந்து பலி கொடுத்துறாருன்ற கருத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜக செஞ்சுட்டு இருக்க கிரைசிஸை நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம். மெஜாரிட்டி வாங்க முடியாம இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து யாருடைய முகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு, யார் மிக ஆழ்ந்த வருத்தத்துல இருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் வருத்தத்துல இருக்காரு. அந்த வருத்தத்திற்கு காரணம் அண்ணாமலை அப்படின்ற சார்ஜை சீனியர்ஸ் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர்ஸ் இன்னைக்கு அவங்க கூட இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி, கிருஷ்ணகுமார் முருகேசன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணாமலைனாலதான் நாங்க இருக்கோம், அண்ணாமலைனாலதான் தமிழ்நாடு பாஜகவுக்கு வளர்ந்துருக்கு, அண்ணாமலைனாலதான் தமிழ்நாடு பாஜக தனியா வளர்ந்துருக்கு, திராவிட கட்சிகளுடைய எந்த தயவும் இல்லாம தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அது அண்ணாமலைனாலதான். இதற்கு முன்னாடி இது இல்லவே இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் டால் லீடரா அவங்க இல்ல, முருகன் வந்து ஒரு டால் லீடரா இல்ல. இவங்க எல்லாமே பயந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவா அவங்க பிரஸ் அணுகல, ஒரு அத்தாரிட்டேட்டிவா அவங்க இல்ல, ஃபயரா வந்து அந்த லீடர்ஸ் எல்லாம் இல்ல. பட் அண்ணாமலை அதெல்லாம் பண்ணாரு. அண்ணாமலையினுடைய ஒரு முயற்சியாலதான், அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையினாலதான், அண்ணாமலை ஊடகங்களை எதிர்கொண்ட விதத்தினாலதான் இன்னைக்கு பாஜக இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை செகண்ட் பிளேஸ் கோயம்புத்தூர்ல வாங்குறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலையினுடைய உழைப்பு. அவர் இந்த கட்சியை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஃபியூச்சரிஸ்டிக்கா அவர் பிளான் பண்றாரு. இன்னைக்கு ஜெயிக்கணும், இன்னைக்கு ஒரு கூட்டணியோட ஆட்சி அமைக்கணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 2 சீட் வாங்கணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 4 சீட் வாங்கணும், லோக்சபாக்கு ஒரு 3 பேர் போகணும் அப்படின்றது அண்ணாமலையினுடைய இலக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவது, லோக்சபாக்கு 15 பேர் அனுப்புவது, 20 பேர் அனுப்புவது, தனியா அனுப்புவது, இதுதான் வந்து அண்ணாமலையினுடைய இலக்கு. அவர் தான் ஓப்பனா சொல்லிட்டாரு, வேணும்னா என்ன வச்சுக்கோங்க, நான் இப்படிதான் கொண்டு போவேன், இல்லைன்னா வேற யாரா மாத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் அண்ணாமலைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்ற கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. பட் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியலும் தெரில, ஒரு இலவும் தெரில, ஒரு கல்ட் குரூப் நீங்க, உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரில அப்படின்றதான் அவங்களுடைய பார்வையாக முன் வச்சிருக்காங்க. அண்ட் மோடியினுடைய வீழ்ச்சிக்கு, மோடியினுடைய தோல்விக்கு அண்ணாமலையும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கார் அப்படின்ற கருத்து தான் சீனியர்ஸ் மத்தியில இருந்து வருது. குறிப்பாக மாரிதாஸ் அவர்களுமே இதை முதல்ல சுட்டிக்காட்டியிருந்தாரு. மாரிதாஸ், தமிழிசை சவுந்தரராஜன், கல்யாணராமன் மற்றும் பேசாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாராயண் திருப்பதியா இருக்கலாம், ராஜாவா எடுத்துக்கலாம், பொன்னாரா இருக்கலாம், இல்ல வானதி சீனிவாசன் எடுத்துக்கலாம், இவங்க எல்லாருமே ஒரு அணியிலையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத், அமர் பிரசாத் ரெட்டி இவரெல்லாம் ஒரு அணியில இருக்காங்க. ஏன்னா கட்சியில வந்து வார் ரூம் தன்னையே அட்டாக் பண்ணுதுன்ற குற்றச்சாட்டை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சுட்டிக்காட்டுறாங்க. இது வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சது. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் உருவாக்கிட்டா கடைசியா உருவாக்குற நபரே போய் கடிச்சு முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டம் கடைசியா கடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அவங்க கட்சிக்காரங்களே கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது தான் யதார்த்தமான விஷயம். கட்சியில வார் ரூம் தன்னை அட்டாக் பண்ணுதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும்போது உடனடியாக கார்த்திக் கோபிநாத் போன்ற நபர்கள் எல்லாம் கட்சியில வந்து அந்த ஹைராக்கியை ஃபாலோ பண்ணும், தலைவர் பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது, தலைவர் பத்தி பேசிங்கன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யுன்ற வகையில வந்து அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தாலும் நம்மளால பார்க்க முடிந்தது. அண்ட் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு நல்ல தலைவராக அண்ணாமலை செயல்படவில்லை அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக எதிர்கட்சிகள் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு, இன்னைக்கு பாஜகவில் ரவுடிகள் போய் சேர்றாங்க, ரவுடிகளுடைய கட்சியாக பாஜக இருக்குன்னு
பலர் தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் ஒரு பட்டியலே வாசிச்சாரு ஒரு மேடையில, எத்தனை ரவுடிகள் வந்து பாஜக சேர்ந்திருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட அவ்வளவு ரவுடிகளை வந்து பாஜக சேர்த்திருக்காங்கன்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு நேரடியாக தமிழிசை சவுந்தரராஜன் முன் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. நான் கட்சியில இருந்தப்போ ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது, யாரை கட்சியில சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றதுல ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த செக் அண்ட் பேலன்ஸ் எதுவுமே இல்லை. பல ரவுடிகள் கட்சியில இணைக்கப்பட்டிருக்காங்கன்ற நேரடியான குற்றச்சாட்டை பகிரங்கமாக அண்ணாமலை மீது சுமத்திருக்காரு. ஒரு போலீஸ், அவர் ஐபிஎஸ், போலீசிங்னா அவருக்கு என்னன்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நபர் எதற்காக எந்த பின்னணியில அவர்களை கட்சியில சேர்த்தாரு, அவங்கள்ட்ட இருந்து பொருளாதார உதவி கேட்கப்பட்டதா, அல்லது வேற விஷயத்துக்காக அவங்களை கூட வச்சிருக்காங்களா, வேற ஏதாவது பிரச்சனைக்காக அவங்களை கூட வச்சிருக்காங்களான்றதை அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் தான் தெரிவிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண சார்ஜ் கிடையாது. இன்னைக்கு கட்சியை ரவுடியை கட்சியில் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்து அவர்களை கட்சியில இண்டெக்ட் பண்றதே ஒரு ப்ரோக்ராமா நடத்தி அவர்கள் பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சாதாரணமாக கலந்து போக முடியாது. ஒரு எதிர்கட்சி சொல்றது அப்படின்னா கூட அவங்க காழ்ப்புணர்ச்சியில சொல்றாங்க, வேறொரு காரணத்துக்காக சொல்றாங்க, நம்மளால ஈஸியாக அதை கடந்து போக முடியும். கட்சியினுடைய முன்னாள் தலைவர் வந்து நேரடியாக இந்த அலிகேஷனை அண்ணாமலை மீது முன் வச்சிருக்காங்க. இதற்கு அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரியல. இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக அண்ணாமலை பதவியில இருந்து விலக போறார் அப்படின்ற கருத்தை வலியுறுத்துது. ஷார்ட் டைம் ஸ்பேன்ல வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர், வருங்கால இந்தியாவினுடைய பிரதமர் என்ற அளவுக்கு பேரை புகழை சம்பாதித்த நபர் யாருன்னா, புகழ் இல்ல, பேரை சம்பாதிச்ச நபர் சோசியல் மீடியால யார் அப்படின்னா அண்ணாமலை தான். அந்த புகழ் வந்து அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா களத்துல எதுவுமே இல்லாம கடைசி வரைக்கும் சோசியல் மீடியாலே கம்பு சுத்திட்டு திரும்ப சோசியல் மீடியால இன்னும் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. களத்துல ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியவில்லை. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்றது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். மொத்தமாக இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி நிற்காதனால பாஜக தோத்துருச்சு, 35 இடங்கள் இல்லைனா வாங்கியிருக்கும் அப்படின்ற கருத்து எல்லாமே ஹம்பக் தான். அது அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, யாரோட கூட்டணி வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக முட்டை தான் வாங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் பாஜக கூட தான் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்களால ஒரு சீட்டு தான் கைப்பற்ற முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த முறை அந்த சீட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய மாநில பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலக இருக்கிறார் என்ற அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் வெகு சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு வெளியாகும். கண்டிப்பாக அவர் இந்த தலைவர் பொறுப்புல இருந்து வெளியே போறாரு. அடுத்து யார் வர இருக்காருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஒட்டுமொத்தமாக இந்த சண்டையெல்லாம் பார்க்கும் பொழுது வின்னர் படத்துல வந்து ஒரு காமெடி வரும். கிரணை வந்து யார் லவ் பண்றா, அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வந்து கிரணை லவ் பண்ணிருப்பாங்க. நான் லவ் பண்ண போறேன்னு சொல்லி வடிவேல் சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்லுவாரு. அப்போ வடிவேல் வந்து நீ லவ் பண்ணா என்ன, நான் லவ் பண்ணா என்ன, மொத்தமா அந்த குடும்பம் நாசமா போனா சரின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் நீங்க அந்த கட்சியில என்னமோ பண்ணுங்க, தமிழ்நாடு நல்லா இருந்தா சரி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.